எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம மாடலர் கிச்சன் இப்போ கண்டினியூவாக நீங்கள் பார்த்துட்டு வந்திருக்க பெட்ரூம், அந்த பூஜை ரூம், இது எல்லாமே சேர்ந்து கடைசியாக நம்ம கிச்சன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் போட்டிருக்கிறது பூராமே நம்ம வாட்டர் ப்ரூஃபில் ரெட் கோர் பிளைவுட் தான் நம்ம போட்டிருக்கோம். அதிலே வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் வந்து க்ரீன் லேண்டுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ரேட் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் இது ரெட் கோர் ஞாபகம் இந்த நேமை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெட் கோருன்ட்டு. ஆனால் அந்த ஷீட் நல்லாயிருக்கு. அதனால தான் நான் எல்லா வீடியோலையுமே வந்து இந்த ஷீட்டை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன். இதோடைய ரேட் வந்து 105 ரூபா அந்த ரேஞ்சுக்கு கொடுக்குறாங்க. 100 ரூபா பார்கிங் பண்ணி நம்ம பேசணுன்னா கொடுத்துருவாங்க. அடுத்து நம்ம மைக்கா யூஸ் பண்ணியிருக்கிறது கிளாஸி. நார்மலாக 0.8 தான், ரொம்ப ஹையெல்லாம் இல்லை. ஏன் இதை வந்து இவ்வளோ நார்மலாக இந்த ஒர்க்கு சிம்பிளாகவே முடிச்சிருக்கோன்னா, அவங்க ஏற்கனவே ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் நிறைய இன்டீரியர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எப்படின்னா செவரெல்லாம் வந்து இந்த வினியர் ஷீட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, பாலிஷ் போடுவாங்க. அது வாலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பாலிஷ் போடுவாங்க. அதெல்லாம் செஞ்சுருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது இருந்தாலும் பீடிங் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம்னு நினச்சிருப்பாங்க. நான் பீடிங்கே யூஸ் பண்ண மாட்டேன், பூரா மைக்கா ஃபினிஷிங் தான் பண்ணுவோம். அவங்களுக்கு அந்த ஒரு தாட்டு மைண்டில் வந்து நிறைய இன்டீரியர் வந்து பார்த்து எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு தேவையான அளவுக்கு எங்கெங்கே எது வேணுமோ அதை மட்டும் பண்ணி கொடுங்கன்னாங்க. அதனால் இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டோம். மேலே கீழே ஒரு பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துருப்பீங்க. கீழே அந்த ஸ்லைடிங் போட்டு நம்ம பண்ணியிருப்போம். இதில் நார்மலான ஒரு பேஸ்கெட் எப்படின்னா, ஒரு கட்லர் யூனிட்டு, ஒரு சின்ன பிளேட் வைக்கிற யூனிட்டு, அடுத்து வந்து ஒரு பெரிய பிளேட் வைக்கிற பேஸ்கெட்டு, அப்புறம் ப்ளைன் பேஸ்கெட்டு. இது 4 பேஸ்கெட் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஆயில் புல்லட் கூட நம்ம யூஸ் பண்ணல. மீதி எல்லாமே டோர் போட்டு க்ளீனாக வேலை முடிச்சு கொடுத்துட்டோம். மேலே வந்து டோர் தான் போட்டு கொடுக்க சொன்னாங்க. டோர்னால் அதாவது ஓப்பன் டைப்பில் இன்ச்சஸ் வச்சு பண்ண சொன்னாங்க. நாம் இல்லை, மேலே ஓப்பன் ஆகிற மாதிரி நம்ம ஹைட்ராலிக் வச்சு பம்ப் வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அதனால் நம்ம அதை மட்டும் நம்ம வச்சு கொடுத்துருக்கோம். எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். அந்த சென்டர் கேப் வந்து சிம்னி வரப்போகுது. சிம்னி அங்கேயே தான் இருக்குது. கலர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா இது வந்து கிரே. அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிளாக் மாதிரி தெரியும், ஆனால் பிளாக் கிடையாது. அது ஈக்குவலாக உங்களுக்கு ஓரளவுக்கு அதில் மேட்சிங் ஆகிடும். அதுக்கு தகுந்த மாதிரி லைட் கலர் சூஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லா செலெக்ஷனுமே அவங்க தான். நம்ம மெட்டீரியல் மட்டும்தான் பார்த்து, அதாவது ப்ளைவுட் தான் மெயின். நம்ம ப்ளைவுட் எனக்கு இது வேணும்னு நம்ம சொல்கிறோம், இது ஓகே பிரச்சனை இல்லை வாங்கிக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி மெட்டீரியல் எல்லாமே அவங்களுடைய சாய்ஸ் தான். சில விஷயம் கேட்பாங்க, அதுக்கு மட்டும் நம்ம சொல்லுவோம். இந்த ஒர்க் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒர்க் இருந்தால் தாராளமாக கால் பண்ணலாம். என்னுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒர்க் எங்கே இருந்தாலும் நான் வந்து பண்ணி கொடுப்பேன். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் பார்த்திங்கன்னா டோட்டலாக கீழே பூராமே வந்து நார்மலாக வாட்டர் ப்ரூஃப் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். மேலே பூரா கமர்ஷியல் தான். டோருங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே வாட்டர் ப்ரூஃப் யூஸ் பண்ணிட்டோம். ஏன்னா எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக, பெண்டு வரக்கூடாது. மெயினாக அந்த ஃபெவிகலில் செய்கிறதுனால அந்த ஈரப்பதம் இழுக்க ஆட்டோமேட்டிக்காக டோர் வந்து ஒரு ஸ்டடிக்கு வந்துடும். இன்ச்சஸ் பூராமே கோத்ரேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்ல கோத்ரேஜ் பீஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா, இதில் ஹேண்டில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாறும். கீழே இருக்கிறதுக்கு பூராமே ரவுண்ட் டைப் ஹேண்டில் போட்டிருப்போம். ஏன்னா சப்போஸ் நடக்கும்போது ஏதாவது ஒரு வகையில் அந்த ஸ்கொயர் டைப் இருந்துச்சுன்னா இடிக்கும், டச் ஆகும், அந்த பிரச்சனை கம்ப்ளைண்ட் இருக்கிறதுனால அந்த ரவுண்ட் டைப்பு ஃபுல் ரவுண்ட் வர்ற மாதிரி கீழே பூராமே ஹேண்டில் மாற்றிருப்பேன். மேலே பூராமே பார்த்திங்கன்னா அந்த முனை மட்டும் ரவுண்டாக இருக்கும். மீதி ஹேண்டில் பார்த்திங்கன்னா தெரியும், ஹேண்டில் வந்து அந்த டைப்பில் ஸ்கொயர் டைப்பில் போட்டிருக்கும். இப்படி தான் சின்ன விஷயம் தான் சேஞ்ச் ஆகும். இந்த கலர் வந்து நல்லா இருக்கான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்ச